தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்பில் தனியார் பள்ளிகளுக்கு குறைந்த விலையில் பாட புத்தகங்கள் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு நடப்பாண்டில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களின் விலை 40 ரூபாய் முதல் 90 ரூபாய் வரை உயர்த்தி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 1ஆம் வகுப்பு பாட புத்தகங்களின் விலை 390 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 550 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் 2ஆம் வகுப்பு பாட புத்தகங்களின் விலை 380 ரூபாயாக இருந்த நிலையில் 530 ரூபாயாகவும், 3ஆம் வகுப்பு பாட புத்தகங்களின் விலை 430 ரூபாயாக இருந்த நிலையில் 620 ரூபாயாகவும், 4ஆம் வகுப்பு பாட புத்தகங்களின் விலை 470 ரூபாயாக இருந்த நிலையில் 650 ரூபாயாகவும், 5ஆம் வகுப்பு பாட புத்தகங்களின் விலை 510 ரூபாயிலிருந்து 710 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் 6ஆம் வகுப்பு பாட புத்தகங்களின் விலை 790 ரூபாயாக இருந்த நிலையில் விலை 320 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1110 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 7ஆம் வகுப்பு பாட புத்தகங்களின் விலை 860 ரூபாயிலிருந்து 340 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1200 ரூபாயாகவும், 8ஆம் வகுப்பு பாட புத்தகங்களின் விலை 690 ரூபாயாக இருந்த நிலையில் 310 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1000 ரூபாயாகவும், 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு பாட புத்தகங்களின் விலை தலா 340 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1110 மற்றும் 1130 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி படிக்கச் செல்லும் மாணவர்களுக்கு மாதாந்தோறும் நிதியுதவி என்ற பெயரில் நிபந்தனையுடன் சிலருக்கு உதவித்தொகை வழங்கி பலருக்கு கிடைக்காமல் கடும் மனவேதனையில் மாணவர்கள் இருக்கும் சூழ்நிலையில் மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கான பாட புத்தகங்களின் விலை 40% வரை உயர்த்தப்பட்டிருப்பதாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி இந்த விலை உயர்வு தனியார் பள்ளி மாணவர்கள் மட்டுமின்றி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களையும் பாதிக்கும் என சுட்டிக்காட்டிய அவர் பாட புத்தகங்களின் விலை உயர்வை அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் பாடப்புத்தகம் தயாரிப்பதற்கு ஆகும் செலவினங்களை ஈடுகட்டுவதற்காக மட்டுமே பாட நூல்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், இந்த விலை உயர்வு லாப நோக்கத்திற்காக அல்ல என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம் அளித்துள்ளார். மேலும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம், மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மாவட்ட நூலகங்கள் மற்றும் அறிவுசார் மையங்களுக்கு தேவையான அளவு பள்ளி பாட நூல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக அன்பில் மகேஷ் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.